ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கோல்கேட் அப்படிங்கிற கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்கேட்டோட ஜேர்னி அண்ட் அதோடைய ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து என்னென்னலாம் நடந்தது அந்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் கவர் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கோல்கேட் அப்படிங்கிறது அமெரிக்கன் பிராண்டட் கம்பெனி அண்ட் இவங்க எதை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் லைக் டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷஸ், மவுத் வாஷஸ் அண்ட் டென்டல் ஃப்ளோஸ் இதெல்லாம் இவங்க உருவாக்குற பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாம் அவங்களுடைய அதாவது கோல்கேட் பால்மோலிவ் அப்படிங்கிற கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல அதாவது அமெரிக்கால இருக்கு. இப்போ நம்ம கோல்கேட்டுடைய ஹிஸ்டரி என்ன, அதாவது அது எப்படி உருவாச்சு, யார் உருவாக்குனாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். கோல்கேட்டுடைய ஹிஸ்டரி அப்படின்னு நீங்க எடுத்து பார்க்கும்போது இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அமெரிக்கால இருக்கிற நியூயார்க் சிட்டில 1806 தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங்ல சோப் அண்ட் கேண்டில் பிசினஸா தான் இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யார் அப்படின்னா மிஸ்டர் வில்லியம் கோல்கேட் அப்படிங்கிறவர் தான். அதனாலதான் இந்த கம்பெனியை கோல்கேட் அப்படின்னு சொல்றோம். பட் 1857 வில்லியம் கோல்கேட் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா அவருடைய இரண்டாவது மகனான மிஸ்டர் சாம்வெல் கோல்கேட் அப்படிங்கிறவர் தான் இந்த பிசினஸ எடுத்து நடத்துறாரு. ஸ்டார்டிங்ல இவருக்கு இந்த பிசினஸ் அவ்வளவா பிடிக்கல. ஆனாலும் நம்ம இதை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற முடிவை எடுத்து தான் இதுக்குள்ளார அவர் இறங்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு இந்த கோல்கேட் கம்பெனிய கோல்கேட் அண்ட் கம்பெனி அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றாரு. அடுத்தது 1872 சாமுவேல் என்ன பண்றாரு அப்படின்னா காஷ்மீரி புக்கெட் அப்படிங்கிற வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மைல்டு பெர்ஃப்யூம் டாய்லெட் சோப்பை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. 1873 கோல்கேட் டூத் பேஸ்ட் ஜார்ஸ்ல விற்பனை செய்யப்படுது. தென் 1896 இவர் டூத் பேஸ்ட கொலாப்சபிள் டியூப்ல ஃபர்ஸ்டா இவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதன்படியா கோல்கேட் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு போயிட்டே இருந்துச்சு. இப்ப நம்ம கோல்கேட்டோடைய ஜேர்னிய சிம்பிளா பாத்திரலாம். முதல்ல 1806 மிஸ்டர் வில்லியம் கோல்கேட்னால கோல்கேட் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது 1873 கோல்கேட் ஜார்ல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. அதாவது பேஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி வெளியிட்டுச்சு. அடுத்தது 1896 கோல்கேட் டியூப்ல வழங்கப்பட்டுச்சு. அடுத்தது 1930 இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன் சீல ரிசீவ் பண்ணுச்சு. எதுக்காக அப்படின்னா கோல்கேட் ரிப்பன் டென்டல் கிரீம்கான அப்ரூவல்காக. அடுத்தது 1968 கோல்கேட் டூத் பேஸ்ட் ரீஃபார்முலேட் பண்ணப்பட்டிருக்கு. எதை வச்சுன்னா MFP ஃப்ளூரைட் அப்படிங்கிற காம்பனன்ட் வச்சுதான். எதுக்காக அப்படின்னா 5 cavities அண்ட் அல்ட்ரா பிரைட் டூத் பேஸ்ட உருவாக்குறதுக்காக. ஸோ 1968 தான் அந்த பேஸ்ட அவங்க லான்ச் பண்ணாங்க. தென் 1987 இவங்க ஃபர்ஸ்ட் ஓரல் ரின்ஸ் மவுத் வாஷ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது 1992 இவங்க கிங்கிவிட்டிஸ கண்ட்ரோல் பண்ற ஒரு முக்கியமான டூத் பேஸ்ட டெவலப் பண்ணி மார்க்கெட் பண்றாங்க. தென் 2004 இவங்க 360 டிகிரி மேனுவல் டூத் பிரஷ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 2011 இவங்க கோல்கேட் ஆப்டிக் ஒயிட் பிராண்ட லான்ச் பண்றாங்க. இந்த பேஸ்ட்ல ஒரு ஃபார்முலா, அதாவது ப்ரொஃபஷனலி ரெக்கமெண்டட் ஒயிட்னிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை கிட்டத்தட்ட 200 கண்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல டெரிட்டரிஸும் இன்க்ளூட் ஆகும். இதுக்கிடையில 1950 கோல்கேட் ஒரு ஸ்லோகன் வெளியிட்டுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இட் கிளீன்ஸ் யுவர் பிரீத் வைல் இட் கிளீன்ஸ் யுவர் டீத் அப்படிங்கிற ஸ்லோகன். இந்த ஸ்லோகன் மூலமா கோல்கேட் நல்லாவே பாப்புலர் ஆச்சுன்னு சொல்லப்படுது. இந்த ஸ்லோகனை எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா காப்பி ரைட்டரான அலிஷியா டோபின் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இதுதான் கோல்கேட் அந்த கம்பெனி எப்படி உருவாச்சு அண்ட் யாரால உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்ட்ரி. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது கம்பெனி பற்றின ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.